சிவாய நம. நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் செல்வம் பெறுகிறதுக்கு கொஞ்சமாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோங்க. அதாவதுங்க, நம்முடைய பசியை போகக்கூடியதாக அரிசி தாங்க. அதை திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வாங்கினோம்னா நமக்கு வீட்டில் செல்வம் பெருகும். அது எப்படின்னு தாங்க பார்க்குறீங்க. இப்போ நம்ம மாதம் அரிசி வாங்கினாலும் சரிங்க, நீங்கள் வாரம் அரிசி வாங்கினாலும் சரிங்க, இந்த நாளில் மட்டும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அரிசி வாங்குற மாதிரி பாருங்கள். அப்படி நீங்கள் வாங்கும் போது வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் சேர்ந்து வரும். அரிசி அப்படிங்கிறது அன்னபூரணி லட்சுமின்னு சொல்லுவாங்க. அதாவது அரிசி கழியும் போதும் கூட ஒரு அரிசியும் கூட அதிலிருந்து வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு கவனமாக சில பேர் கழுப்புவாங்க. ஏன்னு கேட்டோம்னா, அதில் லட்சுமி அரிசி இருக்கும், அந்த மாதிரி நம்ம கழுவி வெளியே விடும் போது அந்த அரிசி போயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் செல்வம் தங்காது அப்படின்னு பல பேர், அதாவது முன்னோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் அரிசி பார்த்து நிதானமாக கையாளணுங்க. அப்புறம் நம்ம அந்த அரிசி எக்காரணத்தை கொண்டு கடனாக வாங்கக்கூடாது. சில பேர் அரிசி மூட்டை வீட்டில் போட்டுருவாங்க, நாங்கள் டியூ கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நம்மளோட சூழ்நிலைகள் கம்மியாக தான் அங்கே இருக்குங்க. அதாவது ஏழப்பட்ட குடும்பம் சரி, பணக்காரர் குடும்பம், பணக்காரர் அப்படின்னாவே அரிசி மொத்தமாக வாங்கி போட்டுக்கோங்க. ஆனால் இல்லாதப்பட்டீங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவோம். முடிஞ்ச அளவுக்கு சிறுக காசு சேர்த்தியாவது நீங்கள் முழுசாக அரிசி வாங்குற மாதிரி பாருங்கள். 10 கிலோ பை, 5 கிலோ பை, 25 கிலோ பை, அந்த மாதிரி அது முழுசாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி பாருங்கள். கடமிட்டு கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றி வந்தாலே நம்ம வீட்டில் செல்வ வளம் சரிங்க, மகிழ்ச்சியும் சரி, சந்தோஷம் சரிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூடி வரதை நீங்களே உங்கள் கண் கூட பார்க்கலாம். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு அரிசியை கடன் வாங்காதீங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் ரேஷன் கடையாக இருந்தாலும் சரிங்க, மளிகை கடையாக இருந்தாலும் சரி, திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம அரிசி வாங்கும்போது அன்னபூரணியும் லட்சுமி தேவியும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி ஒரு ஐதீகம்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த நாளில் வாங்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கும் போது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, முடிஞ்ச அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறவங்க திங்கக்கிழமை அன்றைக்கி அரிசி வாங்கி பழகிக்குங்க. அந்த அன்றைக்கி நீங்கள் அரிசி வாங்கி வைக்கும் போது வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கடன் குறைஞ்சு நம்மளுக்கு லட்சுமி தேவி நம்ம வீட்டில் குடி செல்வ வளம் பெருகும். நம்மளுக்கு கையில் காசு பணம் தங்கினாலே பாதி பிரச்சனை நம்மளுக்கு குறைஞ்சிருங்க. அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு தைரியம் வந்துடும். அதனால் இந்த நாட்களில் அரிசி வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாயந்தரம் சாப்பாடு மிச்சமாகிற அளவுக்கு செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மிச்சமானாலும் ஒரு சின்ன கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க வீட்டில். அதாவது நம்ம சாப்பிட்ற இடத்துல அடுப்பு மேலேயே கொஞ்சமாவது சாதம் இருக்கணுங்க. சுத்தமாக சட்டி பானையில் கழுவி குப்புற கம்பத்தக்கூடாது. அதை முதல்ல சரியாக தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள், அதாவது இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் சின்ன விஷயமாக தான் இருக்குங்க. ஆனால் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது இது உங்களுக்கு பெருசாக ஒரு பலனை தரும். நம்பிக்கை உள்ளவங்க இதை செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் அதுக்கு உண்டான பதிலையும் தர்றோம்.